அங்கால ஓடி ஓடி எடுப்போம் நம்ம என்ன பேர் உங்களுக்கு? தனுஷியா. சரி, தனுஷியாவுக்கு இன்றைக்கு 21வது பிறந்த நாள். சரி, அப்போ 21வது பிறந்த நாள் யாருக்கு அரேஞ்ச்மெண்ட்டில் இதெல்லாம் நடக்குது? அப்பா அம்மாண்ட. சரி, அப்போ எங்களை தெரியுமா உங்களுக்கு? இல்லை, முதல் ஒரு காலம் கேள்விப்படையில் எங்களை. உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ நாங்கள் யாருன்னு சொல்லணும் பார்ப்போம். இப்போ கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்துருக்கேங்க வீடியோஸில். சரி, அப்போ வீடியோஸில் பார்த்துருக்கீங்க, எங்கடையே பார்த்துருக்கீங்களா? பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி இது. பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி பார்த்துருக்கீங்களா? ஓ, அப்போ உங்களுக்கு பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி பிடிக்க மாட்டபடியாக தான் பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி இங்கே வந்திருக்கு போல இருக்கலாம். சரி, அப்போ அது இருக்கட்டும். அப்போ எங்களை யார் அனுப்பி வச்சிருப்பாங்க? சுவிஸ்லேருந்து வரையில அங்கே இருந்தா என் சொல்லிவிடுவாவா? அவ மட்டும்தான் செய்வா, வேறு ஒருத்தரும் செய்ய மாட்டோம். இப்படி ஆனால் அப்படி வேறு எவரால் தான் செஞ்சிருக்கு. இல்லை, ஸ்ரீலங்கால இருந்து ஒரு போயோட பேர்ல இருந்து வந்திருக்கு இந்த ஓட. ஓ, அப்படி வந்துருந்தா நீங்க மிக்கியோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவீங்களா? சரி, அப்ப வராது. வந்திருந்தா நீங்க டான்ஸ் ஆட தயார்? அப்ப சொல்லுங்க. இது வந்து சுவிஸ்ல இருந்து வரையில, இது ஸ்ரீலங்கால இருந்து தான் வந்திருக்கு. ஓ, நான் இப்பவும் வந்து பார்த்தேன். ஃபோன்லாம் இருக்கு, யார் தந்தாரு
அப்போ வந்து பார்த்து நான் எங்கே இருந்து வந்தேன்ட்டு ஸ்ரீலங்கால. ஓ கண்டிப்பாக சொல்லுவாங்களா? இல்லை சோரா சுவிஸ். அப்படி சுவிஸ் இல்லையா? கன்ஃபார்ம். அதை தான் கேட்குறேன். சுவிஸ் அப்படி சுவிஸ் இல்லையாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கன்ஃபார்ம் சுவிஸ். சரி, அப்போ சுவிஸ் இல்லை. அவங்க சொன்னவங்க தங்களோட பெயர் சரியாக சொல்லாட்டி கிஃப்ட் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போக சொல்லி. ஓ அப்போ நீங்கள் சுவிஸ்ன்ற வழியாக நான் திரும்ப கொண்டு போகிறேன். எங்கே இருந்தேங்க? சரி, எங்கே இருந்தேன் சுவிஸ்ல சொன்னீங்க. ஆனால் நான் அதை தான் சொல்கிறேன், சுவிஸ்ல இருந்து வேற இல்லை, ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்தேன். சில வேளை கிஃப்ட் தந்தவங்க இந்த மிக்கிக்க கூட வந்திருக்கலாம். அப்படி இந்த உருவ சேப்போட உங்களோட ரிலேட்டிவோ சரி யாருன்னாலும் இந்த உருவ கட்டோட யாருன்னு யோசிச்சு பார்த்து கண்டுபிடிங்க. கலட்டி பார்க்கல, அது இப்போ எல்லாம் கலட்டி பார்க்கல, அது கடைசியாக காட்டினா தானே அதுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு. சுவிட்சர்லாந்து தான் வந்திருக்கு. அதுதான் சொல்கிறேன் நான், இல்லை ஸ்ரீலங்கால தான் வந்திருக்கு. சில வேளை இருக்கையும் இருக்கலாம், தந்தவங்க இருக்க கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல தெரியல, வாய்ப்பு இருக்கு. அதுதான் நாங்கள் சர்ப்ரைஸ் என்றாலே குழம்புவோம். நீங்கள் தான் குழம்பாம ஸ்டடியாக நிற்கணும். இல்லை இல்லை, அப்போ இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தர அவ்வளோத்துக்கு வேர்த்து இல்லை. அப்படியா? வேற கிஃப்ட் தந்துக்கிறாங்க. அப்போ ஒரு நேரம் கிஃப்ட் தரையில. அப்போ ஸ்வீட்ஸ் தான். சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். சரியா சொல்லாட்டி கிஃப்டை கொடுக்க வேண்டாம் இடத்துல நான் தர்றது சரியில்லை தான். சரி, அப்போ ஒரு கிஃப்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் யாருன்னு பார்ப்போம். சரி, மிக்கியோடி போய் அந்த நீல கலர்ல ஒரு பேக் பண்ணிருக்கு, அதை எடுத்து வாங்க. அப்ப இதுக்கு என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. ஃப்ரேமா வந்துட்டு குவிதானே. சரி, அப்ப இந்த ஃப்ரேம் உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க தப்பிருக்காங்க. அதை மட்டும் குறிப்பாக நடத்துல குறிப்பாக தெரியக்கூடிய மாதிரி வையுங்க. சரியா? மனம் திக்காண்டது. சரி, அந்த ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணா. வடிவ வந்து பாருங்க. புத கண்ணாடி விட தேவை. ஒருக்குள்ள கூட ஒரு குழு இருக்கலாம். வடிவ பார்த்தா கண்டுபிடிக்கலாம்.
தெரியல. சரி அது அப்படி ஆயிங்க. ஓ ஐடியா இல்லை. சரி அப்போ கிஃப்டை பார்ப்போம். எல்லா கிஃப்டையும் பார்த்துட்டு கடைசியாக பார்ப்போம். யார் இதை அப்படியே மேசையில் வைங்க. கடைசியாக பார்ப்போம். இந்த கிஃப்ட் இருக்குதானே எல்லாம் நிறைவேற்றது பார்ப்போம். யாராவது சொல்றீங்க சாக்லேட் அவள் தான் சென்ட் பண்ணுவாள். இந்த சாக்லேட் இந்த பொருள்லேருந்து நேரடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களோ? அவளுக்கு தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை அப்படியெல்லாம் இல்லை. 100க்கு 100 வீதம். இப்பெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டீங்க. திருப்பி கொண்டு போக வேண்டி வரப்போகுது. பரவாயில்ல புரியமாட்ட சொல்றீங்க. பரவாயில்ல நான் அதுக்கு மேலே இன்னொரு புரியனை அடிச்சு போட்டு இன்னொரு ஓனருக்கு கொடுத்துருவேன். பரவாயில்ல சரி ஓகே. இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. பெருமதியான கிஃப்ட். அதுவும் பெற வந்து அப்படி சொல்றீங்களான்னு பார்ப்போம். பெருமதியான கிஃப்டை பார்ப்போம். சரி இன்னைக்கு காட்டுங்க அந்த பெருமதியான கிஃப்ட். அது வந்து ரெண்டுல ஏதோ ஒரு மிக்கி தரும் பாருங்க. ரெண்டு பக்கமும் பார்க்க கஷ்டப்பட்டு ஒரு பக்கமே வந்துட்டாங்க ரெண்டு பேரும். சரி டக்குனுங்க அப்பாவே தான் வேற ஒருத்தரம் இல்லை. அப்ப எண்ணுங்க அதுல எவ்வளவு இருக்குன்னு. எவ்வளவு இருக்கு? சொல்லுங்க. 21,000 கூட வயது கேட்ட மாதிரி வந்துட்டேன். சரி அப்போ 100 வயது மட்டும் வாழணும். அப்போதான் 100 வயது கேட்ட மாதிரி வேற காசா அவ இருப்பா. சரி அவ தந்துருந்தா அவ இருப்பா கட்டாயம். நீங்க வந்து அவகிட்ட சொன்னது இந்த சாக்லேட் பாஸ்கெட்டுக்காண்டியும் காசுக்காண்டியும் அந்த பின்னிக்கிறது நான் விரைக்கே தெரியும். அப்ப யாரோ ஒரு ஆள் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிச்ச நீங்க? அவதான் இந்த ஐடியா கொடுப்பா. அப்ப யாருக்கு இதுக்கு முதல் கொடுத்துருக்கா? அவன் அம்மாக்கு. அப்ப அந்த அவன் அம்மா கொடுக்க நீங்க நின்றுனீங்களா? இல்ல அப்ப தெரிய வந்தது. சரி அப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கா சிவமண்ணா சுவிஸ். எப்படி நானும் சுத்தி போட்டேனே, நீங்க டென்ஷன் ஆகிட்டீங்க. சரி அப்படியே உங்களோட அப்பாவை அம்மாவை கூப்பிடுங்க. தாயே தாயே மகளனவள்தாய், தந்தை சிந்தை நலமுறவள்தாய், நீயே லோகம் என்று ஆனாய்
என்றவள்தான்